திருச்சிற்றம்பலம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதவர். திருவாசகத்தின் விளக்கங்களை பற்றி பார்த்து வருகிறோம். இன்று இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஒரு க்ஷணமும் என் மனதினின்று பிரியாதவனது திருவடி வாழ்க என்னும் சொல் அவன் ஓசை வடிவினன் என்பதை விளக்குகிறது. நாதன் என்னும் சொல் விஸ்வநாதன் என்னும் சொல்லாக விரிவடைந்து தலைவன் அல்லது ஆளுபவன் என பொருள்படுகின்றது. ஜீவாத்மாவானது எத்தனை கோடி பிறவிகள் எடுத்தாலும் அப்பிறவிகள் கல் புல் முதல் பிரம்மதேவன் பரியந்தம் எத்தகைய வகைகளாயிருந்தாலும் அவையாவிலும் இறைவன் அந்தர்யாமியாயிருந்து வருகிறார். உயிர்க்கு உயிராய் உணர்வுக்கு உணர்வாய் அவர் இருப்பதால்தான் ஜீவ வியக்தி ஆவார். இறைவன் பரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைபொருள் எனினும் அதன் சாநித்தியத்தை சாதகன் தனது உள்ளத்தினுள் உணர்ந்து அதை உபாசிக்க வேண்டும். அரசன் ஒருவன் தனது தலைமை பட்டணத்தில் மாளிகையில் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பது போன்று பிரம்மபுரம் என்னும் இவ்வுடலினுள் தகராலயம் என்னும் மாளிகையில் ஹிருதய கமலம் என்னும் சிம்மாசனத்தில் பரம்பொருள் வீற்றிருக்கிறார். இந்த தகராலயத்தில் பாவத்திற்கோ சோகத்திற்கோ இடமில்லை. ஆதலால் தன்னை ஒரு பாவியாகவோ துயர் உருபவனாகவோ உணர்பவன் வழிபாட்டிற்கு தகுதியற்றவன் ஆகின்றான். தன்னை தூயவனாகவும் ஆனந்த சொரூபியாகவும் உணர்பவனே இறைவனை வணங்கத்தக்க சாதகன் ஆகிறான். திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.